கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ்களோட வீக்கெண்ட் வார இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி தான் இல்லையா? இப்போ ஒரு வார இறுதினா என்னது? அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து அந்த ஒரு இரவுக்குள்ளே ஒரு 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 ஃபீலிங் இருக்கும் நண்பர்களே. கரெக்டாக அப்போ தான் நம்ம இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பயங்கர ஒரு ஒர்க் லோடு. அதை முடிச்சுட்டு அடுத்த 2 நாள் நம்மளுக்கு எதுவுமே வேலை சம்மந்தமாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்போம் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா மனசு எப்படின்னா ஒரு 1000 2000 அடி மேலே தான் இருக்கும் நண்பர்களே. அப்படியே ஒரு அப்படி ஒரு ஒரு மதப்பில் இருக்கும். இப்போ அந்த ஒரு நிலை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக தான் இருக்கும். இந்த நாள் ஃபுல்லாக அந்த நைட் வரைக்கும் பெட்டராக தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபீல் கிடைக்காது, அது கம்மியாகும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த திங்கள் செவ்வாய் இரவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாளை பற்றி பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க் ரொம்ப பெருசாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சரி ஓகே ஒன்று பண்ணி ஆகணும் ஒரு வேலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபீலிங் வரும். அது யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 8 பேர், அதாவது 80% பேருக்கு அப்படி தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10-20% மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணால் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம் மேபி. அது மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு கஷ்டமான நாள்னால் சீக்கிரமே கொஞ்சம் தூங்கிடுவேன். கஷ்டப்பட்டா தூக்கத்தை வர வச்சு தூங்கிடுவேன். ஏன்னா அந்த அந்த நாளை பற்றி ரொம்ப நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி சந்தோஷமான நாள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு இல்லையா, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தூக்கமே வராது. அட்லீஸ்ட் ஒரு 12 மணியாவது ஆகும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வராது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் என்னுடைய வார இறுதியோட நிம்மதி ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குமா? நீங்கள் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஃபீலிங் தான் இருக்குமான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை இரவு வச்சு ஒரு கவிதை எழுதலான்ட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ நான் இப்போ எழுத போகிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சந்திப்போம்.